ஹரே கிருஷ்ணா 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 ஹரே ஹரே, ஹரே ராமா 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 ஹரே ஹரே. குட்டி கதைகள் 495. இங்கு கடுமையான புயலுக்கு முன்னால் சக்தி வாய்ந்த பெரிய மரங்கூட பிடுங்கி எறியப்படும் எனும் கதை காண்போம். முன்பு ஒரு சமயம் இமயமலையின் ஒரு சிகரத்தில் மிகப்பெரிய சால்மலி மரம் ஒன்று இருந்தது. இவ்வளவு பெரிய மரம் உலகில் எங்கும் கிடையாது. அது மரங்கள் அனைத்திற்கும் அரசனாக விளங்கியது. மிகப்பெரிய பரப்பளவில் விரிந்து படர்ந்து இருந்த சால்மலியின் நிழலில் காட்டு விலங்குகள் வந்து இளைப்பாரி சென்றன. அந்த மரத்தின் கிளைகளில் பல வகையான பறவைகள் கூடுகட்டி வாழ்ந்தன. அதில் கனிகளும் மலர்களும் பூத்து குலுங்கின. முனிவர்கள், பயணிகள், வணிகர்கள் போன்ற அனைவரும் அந்த மரத்தின் நிழலில் தங்கிச் செல்வார்கள். ஒரு நாள் ஒரு முனிவர் அவ்வழியே வந்தார். மிகப்பெரிய சால்மலி மரத்தை கண்டதும் அதன் நிழலில் சற்று நேரம் ஓய்வு எடுக்கும் பொருட்டு அமர்ந்தார். அப்போது முனிவர் சால்மலியை பார்த்து, மரங்களுக்கெல்லாம் அரசனே, உன்னை பார்த்ததில் எல்லையில்லா மகிழ்ச்சி அடைகின்றேன். மிக அழகாக கம்பீரமாக காட்சி அளிக்கின்றாய். வாயுதேவனால் கூட உனக்கு எந்த ஒரு பாதிப்பும் ஏற்படவில்லை. அவன் உனக்கு உற்ற நண்பனா? வாயுதேவன் உன்னை நேசிப்பதால் தான் உன்னை பாதுகாக்கின்றான் என நினைக்கின்றேன். வாயுதேவன் மிக ஆற்றல் படைத்தவன். பெரிய மரங்கள் என்ன மற்றவைகளையும் பெயர்த்து விடுவான். கடல்கள், ஆறுகள், ஏரிகள் போன்றவற்றை வற்ற வைத்து விடுவான். உனது நிழலில் இருப்பது சொர்க்கத்தில் இருப்பது போல் இன்பமாக இருக்கின்றது. உனது நிழலில் யோகிகளும் முனிவர்களும் தவம் புரிகின்றார்கள். உனது கிளைகளில் எண்ணற்ற பறவைகள் அமைதியாக தங்கி இனிமையாக பாடுகின்றன என புகழ்ந்து பேசினார் முனிவர். அதற்கு சால்மலி மரம் கூறியது, ஓ மகா முனிவரே, வாயுதேவன் எனக்கு நண்பனோ பாதுகாவலனோ கிடையாது. அந்த வாயுதேவனை காட்டிலும் சகல வகையிலும் வல்லமை மிகுந்தவன் நான். எனது பலத்தில் 18 ஒரு பங்குதான் அவனுடைய ஆற்றல். அவன் கடுமையாக புயல் மாறி வீசி மரங்களை பிடுங்குகையில் நான் அவனை என் பலத்தால் தடுத்து நிறுத்துகின்றேன். என்னை எதிர்த்து காற்றினால் எதுவும் செய்ய முடியாது. என்னிடம் அவனுக்கு பயம் உண்டு. சிறிதளவு கூட அவனை பற்றி கவலையே எனக்கு கிடையாது என கூறியது அந்த சால்மலி மரம். இதனை கேட்ட முனிவர், ஓ சால்மலியே, நீ கூறுவது மிக வேடிக்கையாக இருக்கின்றது. நீ உன்னை பற்றி உயர்வாக பேசுகின்றாய். உனது பேச்சில் தற்பெருமை அதிகம் தெரிகின்றது. வாயுதேவனுக்கு முன்னால் நீ ஒன்றும் கிடையாது. நீ ஒரு சாதாரண மரம். எல்லா உயிரினங்களுக்கும் உயிரையும் பிராணனையும் அளிப்பது வாயுதேவன் ஆவான். காற்று வீசினால் அனைத்து உயிர்களும் மகிழ்ச்சி அடைகின்றார்கள். இப்படிப்பட்ட வணங்கத்தக்க வாயுதேவனை இழிவாக பேசுகின்றாய். அது உனக்கு நல்லது கிடையாது என கூறினார் முனிவர். கூறிய அறிவுரை சால்மலி பொருட்படுத்த கிடையாது. இப்பொழுது இதனையெல்லாம் அறிந்த வாயுதேவன் நேரே சால்மலி இருக்கும் இடத்திற்கு சென்றார். உன்னை பற்றி நான் நன்கு அறிவேன். உலகை படைத்த பிரம்மா உனது கீழ் ஓய்வெடுத்தார் என்ற காரணத்திற்காக இதுவரை உன்னிடம் பரிவு காட்டி வந்தேன். நீ இங்கு ஆபத்து இல்லாமல் இருப்பது உன் பலத்தால் கிடையாது. நான் இப்போது உன்னை வீழ்த்தப் போகின்றேன். வலிமை இருந்தால் தடுத்துப்பார் என வாயுதேவன் கூறினார். ஆனால் சால்மலி சிறிதும் பயப்படாமல், ஓ வாயுவே, நீ என்னை மிரட்டி என்ன செய்துவிட முடியும்? உனக்கு ஒருபோதும் அஞ்ச மாட்டேன். உன்னை விட பலம் வாய்ந்தவன் நான். நல் அறிவு உடையவனே பலசாலி. வெறும் உடல் பலம் மட்டுமே வெற்றி பெற முடியாது என கூறியது. சால்மலியே, அதிகமாக தற்பெருமை கொள்ளாதே. பின்னால் அதற்காக நீ வருந்த நேரிடும் என்று வாயுதேவன் கூறினார். இப்பொழுது சால்மலி மரம் முனிவரிடம் கூறியது போன்று, நான் பலசாலி கிடையாது என்றாலும் என்னை காத்து கொள்ள என் அறிவை பயன்படுத்துவேன் என நினைத்தபடி சிந்திக்கத் தொடங்கியது. ஒரு முடிவுக்கு வந்துவிட்டது. நாளை வாயுதேவன் வந்து வீழ்த்துவதற்கு முன்னால் தனது கிளைகள்
இலைகள் பூக்கள் அனைத்தையும் துண்டித்துவிட ஏற்பாடு செய்து அப்படியே முடித்துவிட்டது. மறுநாள் காலையில் முழுமுதற் கடவுள் மற்றும் பரமபுருஷ பகவான் ஸ்ரீ கிருஷ்ணரின் பக்தரான வாயுதேவன் சால்மலி அருகே வந்தான். சால்மலி மரத்தை உற்று நோக்கினான். அவனுக்கு மிக மிக வியப்பாக போய்விட்டது. உடனே வாயுதேவன் கூறினான், ஓ சால்மலியே, நான் செய்ய வேண்டியதை நீயே செய்துவிட்டாய். உன் அகந்தையால் இப்போது கிளைகள் இலைகள் கனிகள் அனைத்தையும் இழந்து பரிதாபமாக மொட்டையாக இருக்கின்றாய். இனிமேல் ஆவது தன் அடக்கத்தோடு வாழ முயற்சி செய்வாயாக என கூறினார். சால்மலி தனது தவறை உணர்ந்து வருந்தியது. ஹரே கிருஷ்ணா ஹரே கிருஷ்ணா 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 ஹரே ஹரே, ஹரே ராமா 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 ஹரே ஹரே. ஸ்ரீல பிரபுபாதரின் சேவையில் இஸ்கான் பக்தர்கள்.